முருகா. விநாயகா. என்ன மழை வந்து பிளாக் ஃபுல்லாக நினையல் தான். ஸோ ரெயின் மோடில் தான் இருக்குது. ரேஞ்ச் எவ்வளோ? 89 தான் காமிக்குதா? ஓகே ஃபைன். வண்டி வார்ம் அப் ஆகட்டும். அதுக்குள்ளே மேட்ரு என்னான்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஹலோ காய்ஸ், நான் மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன். ஹோப் யூ ஆல் ஆர் குட். வெல்கம் டு த சேனல் ரைடர் பிளாக். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னா ஒகனேக்கல் போகிறோம். ஸோ இட்ஸ் அ பிளான் ரைட். ஒரு குரூப் ரைடு தான் சொல்லமா? ரைட். இப்போ நேராக இங்கேருந்து சில்க் போர்ட்டில் தான் மீட்டிங் பாயிண்ட்டு. சில்க் போர்ட்டில் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நேற்று அடித்த மலைக்கு விழுந்துருக்கிறதா இது? எங்கே இருந்து விழுந்துச்சு? சூப்பராக திடீர். ஓ, இங்கே சரியான மழை கைஸ். நேற்று இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17th of April, 17ஆம் தேதி. ஐயோ, இங்கே ஒரு மரம். எவ்வளோ மரம்? ஆல்மோஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கடா விஷால் மார்ட்டு? மார்ட் விஷால் மார்ட். ஸோ விஷால் மார்ட் ஃப்ரண்ட் கேட்டுக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரெனால்ட் ஷோரூம். இது கோபோர்ச். Hi, bro. Yeah. And he's Prabhu. Hi. Prabhu Pulika. Yeah. No, I had love on this bike from past 4 years. First he got, after 1 month I got. Ji, highway va? Ready-lama? யாரும் இல்லையா? அவ்வளோதானா? டோல்கேட்டில் வந்துட்டு இவன் வருவான், ஹார்திக். அது யாரும் தெரில. ஓகே சலோ. ஸோ பேசிக்காக நிறைய வண்டி வரும் தான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு, 2 RR310 இருக்குது. டோலில் வந்து மிஸ்டர் ஹார்திக் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 220 அவெஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே கேட்சப் ஆகிடலாம். 1 2 3 4 வண்டி. ஸோ ரைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சில்க் போர்ட் டு ஏன்னா ஏரியா பார்த்து ஒகனேக்கல்லு அப்படின்னு சொல்ல முடியுது. ஒகனேக்கல் எப்பயோ சின்ன வயசில் போனது. மறுபடியும் போன ஞாபகமே இல்லை எனக்கு. போகவே இல்லை. போனால் தானே ஞாபகம் இருக்கும். என்னடா பிரபு தெரியல. மேபி அங்கே தான் ப்ரீஃபிங் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இருக்கிற 4 பேருக்கு என்ன ப்ரீஃபிங் வேறு? ஸோ ஒருத்தர் முன்னாடி மெயின்டைன் பண்ணுவோம், ஒருத்தர் பின்னாடி மெயின்டைன் பண்ணணும், மிச்சம் 2 பேர் நடுவில் வரணும். தட்ஸ் த ரூல்ஸ். பார்ப்போம். மேபி ஃப்யூச்சரில் பெரிய குரூப்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பைலட்டு, ஸ்வீப்பர்ஸு இதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ நம்மளுடைய ரைடுடைய ஃபஸ்ட்டு டோல் முதல் டோலே சொதப்பல். ஸோ ரைடுடைய ஃபஸ்ட்டு டோலு. பைக்கு கூட டோல் கட்டணும் தலை. இப்போது only in this elevated highway.
எக்ஸ்பிரஸ் ஸ்டால். 20 rupees. Okay. கீழே வந்துட்டீங்களா? முன்னாடி போயிட்டீங்க. முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு நான் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கன்னு மிரரில் பார்த்துனே வந்த மேலே. அதாவது போட்டுருங்க. நான் மேலே ஏறிட்டேன். மேலே போயிட்டீங்களா? கீழே வந்தேன். டோல் கட்டிங்களா என்ன? ஆமாம். இவர் எங்க? எலிவேட்டட் ஹைவே டோல். அவர்கிட்ட போய் பேசுவோம். ஹாய் பிரதர். என்ன சொல்ல வந்தேன்? லைன் அப்பு. ஸோ எங்ககிட்ட யார்கிட்டயும் மொபைல் ஹோல்டர் இல்லாததுனால நம்ம ஹார்திக் 220 ரைடர் வந்து ரோட் பைலட் ஆகிருக்கார் இன்றைக்கி. ஸோ அவர் பின்னாடி ஒரு ராயல் என்ஃபீல்ட், அதுக்கு பின்னாடி 310 RR, நான் என் பின்னாடி 310 RR. மிஸ்டர் கிரண் தான் நினைக்கிறேன். ஆமாம், கிரு தான். ஸோ இதுதான் லைனப்பு. தெரியல, நடுவில் யாராச்சும் ஜாயின் ஆனாலையும் ஆகாமல் போனாலையும் போகலாம். ஆனால் அவர் பில்லியனை போட்டு வந்திருக்காரு. I don't know how like comfortable pillion on RR310. இந்த ரைடில் எனக்கு தெரிஞ்சு செமையாக மைலேஜ் வரும். ஏன்னா க்ரூஸிங்கே வந்து ஒரு 60-70 80-90 தான் க்ரூஸ் ஆகிட்டுருக்கும். One 1000 years later. ஏன் ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணுறீங்க? ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணுறீங்க? சொல்லு மவுண்ட் பண்ணல. பேக் இடிக்குதா? நடங்க. என்னன்னு தெரியலையே, ஏன் சர்வீஸ் ரோடில் இது பண்ணுறாங்க? எல்லாம் பண்ண மாட்டாங்களே. ஓ மை காட், ஷிட் மேன். பள்ளி டோல்கேட்டை தாண்டி RTO செக் போஸ்ட். ஹாய் அங்கிள். பகல்லே டார்ச் அடிக்கிறாங்க. ஃபியூல் பிரேக் போட்டாச்சு. 267 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது. நேராக டெங்கனி கோட்டாமா. ஆனால் செம ஃபாக் கட்டுது. இப்போ பிளான் என்னென்னா, இப்போ அடுத்து எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிற்க வைக்க வேண்டியது தான். ஒரு 7-7:30 எப்படி. அடுத்த பிரேக் டீ 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 டீ. சின்னதாக ஒரு பிரேக்கை போட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து அரௌண்ட் 79 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எங்கே இருக்கோம்? டெக்னிகோட்டை, ஒசூர் மெயின் ரோட். வந்துட்டாங்களா? But actually will there be waterfalls?
It is there. No, it's there. People are going actually. I think when I was this small I went. This is the second time I'm going. Okay. Breakfast is done. அவங்க ரெண்டு பேரு பின்னாடியா முன்னாடியா நடங்க. ஸோ பேசிக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு ஒன்று பேசலாம் தான் இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளையும் ஒரு யூடியூபராக மதித்து சில பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கமெண்ட்ஸ் பண்ணும்போது அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவரோட பேரே மறந்துட்டேன். ஆர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் அவருக்கு இதில் ரிப்ளை கூட பண்ணியிருப்பேன். ஸோ RR310 வாங்கலாமா அப்படின்ட்டு ப்ளஸ் ஒரு டிப்ஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன கேட்டிங்கன்னா, RR310 கண்டிப்பாக வாங்கலாங்க. இது வந்து ரொம்ப அக்ரெசிவ் பொசிஷனும் கிடையாது, ரொம்ப லைக் ரிலாக்ஸ்டு பொசிஷனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். தி திங் இஸ், இந்த வண்டியை எப்படி ஓட்டுறோன்றதில் பொறுத்து தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, இது நீங்கள் கரெக்டாக பொசிஷன் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா you'll end up in something else like back pain, shoulder pain எல்லாமே. பட் அதே ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் டேக் இட் ஃபார் அ லாங் ரைட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வைப்ரேஷன். கம்ப்ளீட்டாக இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ரிஃபைண்டான இன்ஜின் தான். என்ன சிங்கிள் சிலிண்டர் இந்த 3.5 lakhs பட்ஜெட்டுக்கு எஸ் ஓகே. இதுவே நீங்கள் R15 போனீங்கன்னா ரொம்ப கமிட்டட் பொசிஷன். ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் அதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இஸ் லைக் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டெல்லாம் நம்ம பீட்டே பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் TVS இஸ் கம்மிங் இன் டு திஸ் செக்மெண்ட். மேபி ஃப்யூச்சரில் ஒரு ட்வின் சிலிண்டர் இந்த இன்ஜினை நல்லா ரிஃபைன் பண்ணி ஒரு ட்வின் சிலிண்டர் விட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ ஃபார் தட், பிகாஸ் தெர் இஸ் அ பிக் ட்ரஸ்ட் இன் TVS பிராண்ட். ப்ளஸ் டிப்ஸ் கேட்டாங்க. டிப்ஸ் என்னன்னு சொல்ல போனால், எஸ், இந்த வண்டியை ஓட்டுறதுக்கே உங்களுக்கு டிப்ஸ் வேணும். சும்மா எடுத்தோமா ஓட்டணுமானெல்லாம் ஓட்ட முடியாது. இந்த ரைடிங் பொசிஷனை ரொம்ப நேரம் லைக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி யூ நீட் டு நோ த டிப்ஸ். ஃபஸ்ட் திங், ஹேண்டில் பாரை டைட்டாக பிடிக்கவே கூடாது. அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஹேண்டில் பாரை டைட்டாக பிடிக்கக்கூடாது. யாருன்னா இப்படி வந்து தட்டினாங்கன்னா இந்த கை இப்படி வெளியே போயிடணும். ஸோ அவ்வளோ லூஸாக ஹேண்டில் பார் இருக்கணும். நீங்கள் ஏதோ பியானோவில் உட்காந்து இப்படி பியானோ வாசிக்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக ஹேண்டில் பாரை விட்டுருக்கணும். அப்பர் பாடி உங்களுடைய இடுப்புலேருந்து மேலே இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்கணும் வண்டியை. அதுவே லோவர் பாடியை மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேரிங்கை கையில் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. லைக் ட்ரை டு டூ இட் இன் உங்களுடைய தைஸில் புஷ் பண்ணுங்கள் வண்டியை. ஈஸியாக வந்து வண்டி நீங்கள் நிம்பிள் பண்ணலாம், லைக் எடுத்துகிட்டு போகலாம். டர்னிங்கு கார்னர்லாம் ட்ரை டு டூ இட் என்னது தைஸ். இந்த தொடையை டைட்டாக வண்டியில் டக் பின் பண்ணிட்டு தொடையில் இப்படி வண்டியை புஷ் பண்ணிங்கன்னா வண்டி ஈஸியாக மூவ்மெண்ட் எடுக்கும். அது ஒன்று. இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து லீவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. முடிஞ்ச அளவுக்கு இப்படி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னு வண்டி ஓட்டாதீங்க. லீவ் இட் லைக் கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ரீயாக உட்காந்து கையை வந்து ஆன அளவுக்கு கொஞ்சம் மடிச்சிருக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் ஓட்டுறதுக்கு. அப்புறம் லெக் பொசிஷன்ஸ் எல்லாம் அது உங்களுக்கே தெரியும். லைக் ஒன்ஸ் யூ கோ ஆன் டாப்
கொஞ்சம் அப்படியே காலை கீழே எடுத்து வச்சுக்கலாம். இந்த காலோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட்ஸ் த ரைடிங் டிப்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பார் மேலே ப்ரெஷர் விடுறத கம்மி பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளை எவ்வளோ தூரம் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நான் பேசிட்டே வந்தேன். ரோடு செம்மையாக இருக்குது. லைட்டாக கார்னரிங்ஸ். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹேண்டில் பாரில் மூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலையும் ட்ரை டு யூஸ் கவுண்டர் ஸ்டேரிங்ஸ். பாருங்கள், ஈஸியாக வண்டி இது பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஹார்டாலாம் டர்னும் ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணுன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. யூஸ் கவுண்டர் ஸ்டேரிங்ஸ். பாருங்கள், ஈஸியாக மூவ் ஆகும் வண்டி. இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கவுண்டர் ஸ்டேரிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக இப்படி மூவ் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஹார்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐதர் யூஸ் கவுண்டர் ஸ்டேரிங் ஆர் யூஸ் யுவர் தைஸ். இந்த உங்களோட தொடையை வச்சு வண்டியை புஷ் பண்ணுங்கள்.